Praise you, Lord. Hallelujah. Praise you, Jesus. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் என்றார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவதான், மீட்பருதீர பலத்தார் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிற்றே, இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். ஒரு நீண்ட நாள் இடைவெளிக்கு பின்பு மீண்டுமாக நம்முடைய லைவ் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறேன். இது எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல. லாஸ்ட்டாக ஒரு லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் ஒரு 2-3 நாள் போனேன், யோசித்தேன். சரி, நேரம் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகும்போது இனிமேல் லைவே போட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் மாதிரி இருந்தது. ஹாஸ்பிட்டல் நேரம் போக வேண்டியது இருந்தது. ஆனால் அவனுடைய கிருபை, அவருடைய இறக்கம், அவருடைய மாறாத நித்திய கிருபைகள் அது என்ன செய்யுது, ஹாஸ்பிட்டல்லே சேராதபடி செய்துச்சு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஹாஸ்பிட்டல் சேர போனேங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹாஸ்பிட்டல்லே சேராமலே வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு அதே பயப்படாத செய்தி தான் எடுக்க போகிறேன். நீ பயப்படாத, ஆண்டு சொல்ல, நான் உன் கூடயே இருக்கிறேன். நீ பயப்படாத, நான் உன் கூடயே இருக்கேன். போர் அடிக்கிற டாப்பிக்கோடு மாதிரி இருக்கிற நேரத்துக்கு இது. ஆனால் ஒவ்வொரு டைட்டில் இருக்கும்போதும் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் வசனம் கிடைக்கும், திருப்பு கிடைக்கும். இப்படி சொல்கிற ஆண்டவர், நீ பயப்படாத. ஏன் பயப்படுற? எப்பவுமே ஒரே மாதிரி வார்த்தை இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான வார்த்தை. பயப்படாத. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. சிறு வயதில் சண்டே கிளாஸ் ஸ்கூல் படிக்கும்போது, டேவிட்சன் இங்கிலீஷ் ஸ்கூலில் படிக்கும்போது, அப்போது ஒரு கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் 1 by 1, கவுண்ட் யுவர் பிளெஸிங் 1 by 1. நான் திடீர்னு யூத் டேஸ்லாம் அனுபவிச்சுட்டு என்னுடைய லைஃப்பில் நான் சினிமா எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்குன்னு ஒரு டைம் வராத போது நான் சர்ச்சுக்கு வந்து என்னை யாரும் சேர்த்தாங்க கிடையாது. ஃப்ரம் த பிகினிங் சண்டே கிளாஸ் 10th 10வது வயசில் போனேன். அப்போது ஸ்கூல் டேஸ் படிக்கும்போதே 6வது வயசுலேருந்து நல்ல கிறிஸ்துவ பாடல்கள் நான் தேடி வளர்ந்தேன். எனக்கு கிறிஸ்துவ பாடல்கள் நான் வெளியே காட்டிக்கிறது கிடையாது. இங்கிலீஷ் பாட தெரியும், தான் தெரியும், ஆனால் காட்டிக்கிறது கிடையாது. ஆனால் என்னென்னா, அதனாலே என்னை ரொம்ப டிகிரேட் பண்ணுவாங்க நிறைய பேர். வெளிப்படையாக சொல்லி தான் ஆகணும். டிகிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இங்கிலீஷ் வராது இவனுக்கு தெரியாது, அப்படி இவனுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் வெளிப்படையாக பேச போகிறேன். ஏன்னா அதன் மெசேஜ் அது ரொம்ப நாள் இருக்கணும்னு நினச்சேன். பட் நீங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய சூழல் வந்துச்சு. பயப்படாது. எதுக்கு பயப்படாது? வசனம் சொல்லி பாருங்க. சங்கீதம் 49 16 வசனம். ஒருவன் ஐஸ்வரன் ஆகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. அது ஒருவன் யாரோ ஒருத்தன், அவனுக்கு பணம் சம்பதம் பெருகிடுச்சு, அவன் இப்போ பணக்காரன் ஆயிட்டான். அப்போ நீ பயப்படாது. ஏன் பயப்படாது ஆண்டு சொல்கிறேன்? இந்த வசனத்தை பாது வழி நடந்து போய் பாருங்க, தெரியும். நானும் ஆண்டருக்காக என்ன சொல்கிறேன், உண்மையாக இருக்கிறேன். நான் ஆண்டருக்காக உண்மையாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், எனக்கு ஆண்டவர் நம்பிக்கை இல்லாத ஒருத்தன், ஆண்டவர் மேல் தெரியாத ஒருத்தன், பணம் பொண்ணு அடையிற ஒருத்தன், அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஒரு வசனம் வேதத்தில் இயேசு சொன்னார், ஒட்டகத்தின் காதில் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவதை காட்டிலும்
அதிகமான ஒரு கஷ்டம்ன்ற காரியமா பணக்காரன் ஐஸ்வர்யவான் அவன் பரவது போகிறது. அதனால தான் பணத்தை குட்டி கூட உழுது கொடு கொடு, நீ பரவது போனால் குட்டி கொடு, சேர்த்து வச்சுன்னா நீ காலி, நீ கொடு 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 கொடு. அதான் நீ கணக்கு நல்ல தெரியும். ஆளு சொல்லிட்டாரு, நீ பணக்காரனை தான் பரவது போக முடியாது. எல்லாம் நீ எப்படி பேச அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை, அதான் உண்மை. நீ கூட இதுக்கு உனக்கு தானே வரும். சும்மா ஒரு பெரிய பணக்காரலாம் மன்னிக்கணும், வள்ளல்னு சொல்லுகிறவர்கள்லாம் இறந்து போகிறாங்க. நான் யோசித்து பார்க்குறேன், இவர் வள்ளல் தானா? பெரிய வள்ளல். ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க, தினந்தோறும் 200 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க, அவங்கக்கிட்ட வேலை செஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, நகை கொடுக்குறாங்க, எவ்வளோ அற்புதமான காரியங்கள் செய்கிறாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா அவங்க வாங்குற ஒரு 50 லட்சம் சம்பளத்துக்கு ஒரு 5 லட்சம் கூட கொடுத்துக்க மாட்டாங்க. மன்னிக்க வேண்டும், நான் யாரையும் குறை சொல்லவில்லை. 1 கோடி வாங்குறாங்கன்னா கூட ஒரு 10 லட்சம் செஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் அதை செய்கிறவங்க யார் தெரியுமா? கிறிஸ்தவன், ஆண்டோடைய பிள்ளை. 10% ஊழியத்தை கொடுக்குறான் பாருங்க தசமகத்தில். அவனுக்கு எவனும் மதிக்கிறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் பார்க்குறாங்க. ஆண்டவர் பார்க்க தசமகம் கொடுத்த ஒவ்வொருத்தையும் பார்க்குறாரு. என் மகன் எனக்காக உண்மையாக இருக்கான். அப்போ ஆண்டவர் வந்து அவங்களுக்காக வேலை செய்கிறார், ஆசீர்வாதம் கொடுப்பார். நான் சொன்ன மாதிரி முதல் தசமகம் 338 ரூபாய். இவங்களுக்கு வீடே கிடையாது. அந்த வீடே இல்லாத சூழ்நிலை என் வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக கேட்போம். ஏன்னா மூட்டை அரிசி 200 ரூபாய்க்கு வாங்கிடலாம். நான் என்ன செய்கிறேன், அந்த 330 போய் சர்ச்சில் போய் காணி கொடுத்தேன். 330 சொல்ல மாட்டேன், 330 ரூபா. யாருக்கும் தெரியாது. 13 நாள் கோரிக்கை ஓகே. ஆனால் நான் எதுவுமே எதிர்பார்க்கலைங்க. 2வது எனக்கு ஒரு வேலை கிடச்சிது. அந்த வேலையில் கிடச்சி சம்பளம் தெரியுமா? சரியாக 7 மணிக்கு. பாஸ்டருக்கு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது நான் என்ன கொடுத்தேன்னு. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அவர் நான் கொடுத்த பணத்தை 7 மடங்கு அதிகமாக கொடுத்தேன். மனுஷங்களை நம்பாதீங்க, மனுஷனை பார்த்து நீ காணி கொடுக்காதீங்க. ஆண்டவர் வசந்தை நம்பி ஆண்டவர் காணி கொடுத்து பாருங்க. நான் சொல்வேன், எவனை நம்பி நான் காணி கொடுத்தது கிடையாது. ஆண்டவர் கத்த பார்க்குறாரு கொடுத்தேன். நான் ஃபஸ்ட்டு காணி கொடுக்கும்போது ஜெபி கொடுத்து வச்சேன். வாரம் போய் ஜெபிக்கிற ஆள் நான் பாசிட்டேன். அப்போ என்ன பண்ணுறேன், போய் இது ஃபஸ்ட்டு ஃப்ரூட் பர்சன்றேன். வீடே இல்லை, ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டுன்ற அவ்வளோதான் சொல்கிறேன். எதுவும் சொல்ல, சிசிடிவி வாங்கிட்டு அவ்வளோதான். எங்கள் வேலை பார்த்தேன் 13 நாள் சம்பளம். ஆண்டவர் எவ்வளோ உண்மையுள்ளவர் பாருங்க. யாருக்கும் சொல்லலை, யாருக்கும் தெரியாது. 2வது பேமெண்ட் வந்துச்சு, 7 மடங்கு அதிகமாக வந்துச்சு. அப்போ நான் ஆண்டவருடைய உயிரை புரிந்து கொண்டேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தசமம் கொடுக்குறோம். அவ்வளோ பெரிய ஆளுங்க, எல்லாரும் கொடுக்க கிருபை கிடையாது. இன்னைக்கு கூட தசமாக எதிர்த்து பேச இருக்காங்க. மீண்டும் சொல்கிறேன், தசமபாகத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எதிர்த்து பேசவங்க இருக்காங்க வசனப்படி. அப்போ ஒரு ஐயா சொன்னார், பஸ்ஸில் வேத்தில் என்ன சொல்லிருக்கு, வேறு என்ன போட்டிருக்கு, உன் தசமபாகங்களை ஆழ்த்து கொண்டு வாங்க அப்படி போட்டிருக்கா இல்லையா? அப்போ அது போட்டிருக்கு. அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம், அமுக்கி குலுக்கி நிறைய கொடுப்பாராண்டவர். அது யாருக்கு தான் கொடுப்பாரு? தசமாக கொண்டு வந்துட்டான். உனக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் நீ தசமாக கொடுக்கணும். வேணாம்னு சொன்னால் அவ்வளோ முடிவு போச்சு, அதோட நின்று போச்சு, கழிச்சின்னு போயிடும்னா தொடச்சின்னு போயிடும். கத்திரி பரிசு நாமத்துக்கு மகிமையுள்ளதாகாது. கொடுத்தவன் அழிஞ்சு போகிறதே கிடையாது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு கொடுத்த பற்றி நிறைய பேசுவேன், ஆனால் அதுக்கான செய்தி கிடையாது. சொல்கிறேன், கத்திரி பரிசு நாமத்துக்கு மகிமையுள்ளதாகாது. அப்போ நான் முதல் 14 வயசில் கொடுத்த தசமபாகத்தை ஆண்டவர் 7 மடங்கு அதிகமாக கொடுக்குறாரு. அப்படி அதில் இன்னொரு உண்மை தெரியுங்களா? வெறும் 14 வயசு தான் இருக்குது. தேர்ந்து முடிச்சிருக்கேன். என்னாச்சு தெரியுமா? சைக்கிள் ஒன்று வச்சுருப்பேன், அட்லஸ் கோல்டன் சூப்பர். எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அப்போ அதை வச்சு நான் வேலைக்கு போயிட்டு வரேன். பேக்கெட்டில் வச்சிட்ருக்கேன். பேக்கெட்டில் வச்சுட்டு என்ன பண்ணுறேன், சர்ச்சுக்கு போகிறேன். வெள்ளிக்கிழமை பாஸ்டர் விசுவாசிங்க பார்ப்பாங்க. நான் வெள்ளி தான் அந்த முதல் காணிக்கை கொடுத்து எடுத்துன்னு போகிறேன். வெள்ளிக்கிழமை தான் அந்த முதல் காணிக்கையில் முதல் தசமாக வந்து எடுத்து போகிறேன். போகிற வழியிலே என்னாச்சுன்னு தெரியல, நான் ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ் கோடு தான் போவேன். ஏன்னா அவ்வளோ நமக்கு கிடையாது. பேக்கெட்டில் வந்து ஒரு செஸ்ட் கவர். சைக்கிளில் போகிறேன். ஐநாவரத்தில் பில்கிங்டன் ரோட்லேருந்து பொர்ஷாக்கம் பிரிக்லின் ரோடு போகிறேன். போயிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு பாக்கெட்டில் கவரை காணும். 250 ரூபா தசம் வைத்த பணத்தை காணும். 250 ரூபாங்கிறது சாதாரண பணம் கிடையாது. அந்த பணம் காணும். அப்படி ஆச்சு சொல்லிட்டு திரும்பி அந்த பணத்தை எழுதி கொண்டு அடுத்த சண்டே கொடுத்தா நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, முதல் சம்பளம் நிறைய கிடைச்சதும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவர் கடுமையாக உழைத்தேன், அந்த சம்பளம் எனக்கு கிடைச்சது. அப்போ அந்த சம்பளத்தை
நான் தொலைச்சிட்டேன். ஆனால் நான் ரெஸ்பான்ஸ் எடுக்கிறேன். ஆண்டவர் மனுஷன் சொல்லியிருந்தா என்ன, யார் என்ன கேட்க முடியும்? 10% கொடுத்தவங்க யாரை கேட்கணும்னு நான் கேட்க முடியும் என்ன? தசமத்தை நிறைய குற்றப்படுத்திக்கிறாங்க மக்கள். ஆனால் நான் சொல்கிறேன், நான் அந்த 250 திருப்பி கொடுத்தேன் சண்டே. அதே மாதிரி அது ஆக்சுவலாக பார்த்தா 231 ரூபா கொடுத்துருக்கோம். கத்தர் அருமையாக அடுத்த சந்தர்ப்பம் ஆசீர்வதிச்சார். ஸோ அது ஒரு அருமையான கணக்கு வருவோன்றது சொல்ல விரும்பலை. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், தசமத்தில் நம்ம உண்மையாக இருக்கிறது யாருக்கும் தெரிய தேவையில்லை. எவனுக்கும் தெரியதில்லை, யாருக்குமே தெரியதில்லை, இந்த மனுஷனுக்கும் தெரியதில்லை, ஆண்டுக்கு தெரிஞ்சா போதும். அவர் தாங்க பார்க்குறாரு. அது யார் என்ன கணக்கு எடுத்துக்கிறாங்களோ அது அவங்களுக்கு ஆண்டு கணக்கு எடுப்பார். நான் உதயகுமாரா ஆண்டு எனக்கு கொடுத்த வசந்தையும் நான் செய்கிறேன்னா, நான் வசந்தபடி செய்கிறேன்னா, கடைசியாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்பாக வேலையிட்டு நின்றேன். அப்போது எனக்கு சம்பளத்தை எனக்கு கணக்கு போட்டு பார்க்கும்போது, நான் முதல் முறை ஆண்டுக்கு தசமம் கொடுத்தா இல்லையா, 360 ரூபா, 338 ரூபா, 330 ரூபான்னு வச்சுக்கோவேன். அந்த பணத்தை ஆண்டவர் 200 மடங்கு ஆசீர்வதிச்சு கொடுக்குறாங்க. இன்னும் எல்லாருக்கும் நடந்திருக்கும். ஆனால் என்னால் சொல்ல முடியுதில்ல, நான் இவ்வளோ கொடுத்தேன், இவ்வளோ ஆசீர்வாதம் சொல்ல முடியாது. ஆனால் எல்லாம் சொல்ல முடியுமா? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யாரும் கணக்கு உள்ளே போடக்கூடாது. இது எனக்கும் ஆண்டவருக்கான கணக்கு. நான் ஆண்டவர் கொடுத்தா வேறு எவனுக்கும் இவ்வளோ உரிமை கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பெருமை பாராட்டுறது இதெல்லாம் தேவையே இல்லை. நான் ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் என்ன உயர்த்தினார். இப்பவும் அப்படிதான். இது காணிக்கை பற்றி ஏன் பேசலாம் அப்படின்னு சொன்னால், நிறைய பேருக்கு தெரியாது. கிரெடிட் எனக்கு வேணும்னு நினைப்பாங்க. தசமம் மட்டுமல்ல, அந்த கடன் கிரெடிட் எல்லாமே அப்போவே நான் கொடுத்தேன் அப்படின்னு கணக்கு வேணும்னு யோசிக்கிறாங்களா? கிரெடிட் வேணும்னு யோசிக்கிறாங்களா? வசனம் சொல்லுது, அப்போவே அந்த தர்மம் தீர்ந்துச்சு. மத்தேயு 5ஆம் அதிகாரம். நான் எல்லாம் பேசணும் வரல. தர்மம் கொடுக்கும் பொழுது அது என்ன எல்லாரும் முன்னாடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர் கொடுக்க அது அவங்க மனசாச்சு. ஆண்டர் காரியம் பார்க்கறாரு. எதுக்கு மற்றவங்களுக்கு தெரியணும்? அது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் மன்னிக்க வேண்டும். அந்த வசனம் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஒரு காலகட்டத்தில் அது மனப்படம் தெரிய ஒரு வசனம். இது மன்னிக்க வேண்டும். ரெண்டாம் வசனம், 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆகையால் நீங்கள் தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்கார ஆலயங்களிலும் வீடுகளிலும் வீதிகளிலும் செய்கிறது போல உனக்கு முன்பாக தாரை ஊதியாது. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எஸ், நான் செய்கிற தர்மத்தை எல்லாரும் பார்க்கணும், எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வேஸ்ட்.
முடிச்சு போச்சு. அது எல்லாரும் பார்த்து நினைக்கிறீங்களா நடந்து வந்துச்சு. உதயகுமார் எவ்வளோ காணி கொடுத்துருக்காரு பாரு, எவ்வளோ என் தம்பி எவ்வளோ காணி கொடுத்தது பாரு. கொஞ்சம் 4 பேர் நினைக்கிற மாதிரி நான் பெருமையாக பேசுன்னு சொன்னால் அது தர்மத்துடைய கணக்கு அப்போ முடிஞ்சு போச்சு. பரலோகத்தில் பொக்கிஷம் தர்மம் செய்யும்போது அது யாருக்கு தெரியாம வலது கை செய்கிறது இடது கை செய்யக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அது ஒரு உண்மையை நம்ம வரணும். தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து படித்த மலை பிரசங்கத்தை சொல்கிறேன். தர்மம் செய்கிறத வெளியே சொல்லவே கூடாது. சர்ச் போர்டில் போட்டுக்காங்க, இவருக்கு காணி கொடுத்தாரு. அது தெரியல அது எந்த மாதிரி சிஸ்டம். பைபிளில் பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தர்ம காரியம் செய்கிறியா, நன்கொடை செய்கிறியா, வெளியே சொல்லாத. அப்படிதான் இருக்கணும். ஆனால் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. நான் கொடுத்தேன், என் மூலம் வந்துச்சு அப்படின்னு. நான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி, நீ வெளியே சொன்னால் அதோட பலன் முடிஞ்சு போச்சு. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உள்ளது. ஆண்டு பலன் கொடுப்பாரு. நான் சொன்ன மாதிரி 330 சம்பளம் அந்த முதல்ல இந்த தசமாகத்தை கொடுத்தேன். அன்றைக்கி அது அன்றைக்கி நான் முழு மாதம் வேலை பண்ணிருந்தால் 800 சம்பளம் கொடுத்துருப்போம். நான் 500 கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது. ஆனால் அது அவ்வளோதான் வேலை பார்த்தேன். என்ன பண்ணுறது, அப்படி கொடுத்தேன். அது கைவிடவே இல்லை. ரொம்ப சாதாரணம் கிடையாதுங்க தசமம் கொடுக்குறது. அந்த சூழலில் இப்படி விடை இல்லை, ஓட்டுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை, சைக்கிள் உடஞ்சி போய் கிடையாது, ஒரு திங்கிறது ஸ்நாக்ஸ் கூட இல்லை, சம்பளம் வாங்கிட்டு ஒரு ஸ்வீட் வாங்கி போகல வீட்டுக்கு, சிதி வீட்டுக்கு. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். அதுக்கப்புறம் எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்காரு. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டும், நம்ம ஆண்டவருக்கு எதை செய்தாலும் அது இந்த கைக்கு செய்கிறது, இந்த கையில் செய்கிறது, இந்த கை தெரியக்கூடாது. அப்படி செய்யணும். நான் எல்லாத்தையும் எல்லாரும் சொல்கிற மாதிரி செய்யணும். மற்றவங்களுக்காக நான் செய்யணும். பைபிள் அப்படி போட்டிருக்கா. நீ தானம் செய்கிறது மற்றவர்களுக்காக செய்யி, அவன் தானம் கொடுப்பாரு, யாரும் பைபிள் போட்டிருக்கா. அப்படி சொன்னால் மற்ற உற்சாகமாக செய்யும். நான் ஏறம் கொடுத்தேன், இன்னொரு ஏறம் கொடுப்பேனா, அப்படி செய்யக்கூடாது. கரெக்ட். நான் 2 கிறிஸ்தவ சம்பத்து மொத்தம் நான் வேலை செய்கிறது. நான் ஒரு வெளிப்படையாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸ்பைடர் ஸ்குவாட்னு ஒரு குரூப் வச்சுருக்கேன். அதுக்குள்ள நிறைய பெரியவங்களாம் இருக்காங்க. டாக்டர்ஸு, லாயர்ஸு, பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க, நிறைய பேர். இந்த குரூப்பில் இருக்கவங்க ஒரு முறை எங்கள் குரூப்பில் ஒருத்தர் இறந்து போயிட்டார். ரொம்ப 20, 40 வயது இறந்து போயிட்டார். ஃபண்டு கலெக்ட் பண்ணோம். முதல்ல நான் யாரும் நம்பலை. எனக்கு ரொம்ப கோவம் ஆச்சு. நம்பணும் ஒரு விஷயத்த இறங்கி செய்கிறோம், நம்பளே சொல்லிட்டேன். ஆனால் ஃபண்டு கலெக்ட் பண்ணும் பணத்தை என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச எல்லா வகையும் டிரான்ஸ்பரண்டாக வச்சுருந்தேன். அப்புறம் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஜனங்க கொடுக்குறதுக்கு ஒருத்தன் கொடுத்தாங்க, நான் 5000 கொடுத்தா நானும் 5000 கொடுக்குறேன், ஒருத்தர் 2000 கொடுத்தா நானும் 2000 கொடுக்குறேன். அது கொடுக்குறது பற்றி இன்னும் கொடுப்பாங்க, அது நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பைபிள் என்ன போட்டிருக்கேன், நீ தாரை ஊதுவியாது சொல்லாது. அதை பார்த்து ஆண்டை பார்த்து யாருக்கு என்ன தேவையோ, எப்படி வாங்கணுமோ பார்த்துப்பாரு. வேணா சொல்லலாம், இந்த பிரதர் கொடுத்தாங்க அப்படி ஒரு மறைமுகமாக சொல்லி வாங்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஃபண்டு கலெக்ஷன் இருந்ததுனால சொல்கிறேன். உண்மையாக தேவனை தேட விரும்புகிறவங்களுக்கு பணத்தை பற்றி யோசிக்க மாட்டேன். நிறைய விஷயம் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். லைவ் இந்த வீடியோ எந்த அளவுக்கு நேர்த்தியாக வரும்னு தெரியாது. அப்போது ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. எதுக்கு போயிடக்கூடாது, யாருக்கெல்லாம் நல்ல ஆசீர்வாதம் கிடைக்குதோ அவனுக்கு ஐயோ அவனுக்கு நல்ல வீடு கிடச்சிச்சு, நல்ல கார் கிடச்சிச்சு, நல்ல ட்ரெஸ்ஸு போடுறானே, பிராண்டட் ட்ரெஸ்ஸாக போடுறான். நான் பேச பயமாக இருக்கு. பிராண்டட் ட்ரெஸ் போட சொல்கிறதுனால நீங்கள் புறப்படாதீங்க. நீங்கள் 70 வயசு 40 வயசு இருக்கீங்க, 50 வயசு இருக்கீங்க, அவங்க 45 வயசு சேர்த்து போயிடுவாங்க. உங்கள் மேலே ஆண்டு எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு, எவ்வளோ நாட்களை நீட்டி கொடுத்துருக்காரு, பிராண்டட் ட்ரெஸ்ஸுக்கு போய் ஆசைப்படுறீங்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே அந்த வசனம் சங்கீதம் 49 14ஆம் வசனம். நீ பயப்படாது, அடுத்தவன் வலிச்சு உனக்கு அடுத்தவன் வலிச்சு போடுறான் அப்படின்னு பார்த்து பயப்படாது. உனக்கு ஒருத்தன் உனக்கு முன்னாடி ஒருத்தன் அவன் அவன் டேக்ஸ் கட்டுறது கிடையாது, கல்ல கணக்கு எழுதுறான், எதுவுமே ஒழுங்காக செய்து கிடையாது, ஜால்ரா போடுறான், ஐஸ் வைக்கிறான், வேலை போய் எல்லா முறைகளும் செய்கிறான், போகிறான், காலைல வருவான். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேங்க, அதை சொல்கிறேன். வருவான், டக்குன்னு பிரேக் லாகின் பண்ணுவான், பிரேக் பண்ணுவான், யாருக்கும் தெரியாது. தெரியாதனாலும் கவலை மாட்டான். பிரேக்கு ஒரு நாளைக்கு தான் எடுக்கணும்னு ட்ரைவ் இருக்குது, அவன் எடுப்பான், இதை எடுத்துப்பான், அது கணக்கார் வராத மாதிரி பண்ணியிருப்பான். அப்படி தான் இருக்க மனுஷனுக்கு ப்ரொமோஷன் வரும்.
அப்படிலாம் இருக்க மனுஷனுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஆண்டவருக்கு இந்த உண்மையாக இருக்கிற மனுஷனுக்கு ஒன்றுமே கிடைக்காது. எனக்கு 2 வருஷம் வந்து இதை பற்றி சொல்கிறதுக்காக 2 வருஷம் எனக்கு இன்க்ரிமெண்ட் கட் ஆச்சு. அப்போ நான் செய்து வந்த எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கேன். அப்போ அந்த சமயத்தில் வந்து எனக்கு ஒரு வருத்தம். நான் வந்து எனக்கு கொடுத்ததை அப்படியே நான் ஊழியத்துக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நாள் முன்பு நான் வந்து சும்மா கொடுக்கலாங்க, தசமம் கொடுக்கறத பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஆனால் காணிக்கை மிஷினரிகளுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற போது எனக்கு வந்து இஃப் ஐ நாட் ராங் டே 2010 அப்போ அது பெர்க்மன்ஸ் மீட்டிங் நடந்துச்சு சென்னையில் அந்த ஜனவரி மாதம். அப்போ நான் வந்து ரொம்ப நொந்து போயிட்டேன். ஓகே, நான் நிறைய விஷயங்களுக்காக காத்திருந்தேன், அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, நான் நீ ஊருக்கு போயிடுறேன் சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், நான் அர்ப்பணித்து ஒரு விவரத்தை அந்த வீட்டில் சென்ட் ஜார்ஜஸ் ஸ்கூல் நினைக்கிறேன், அங்கே வந்து நான் ஜெபம் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபாதர் பெர்க்மன்ஸோட மீட்டிங் ரொம்ப அற்புதமாக நம்ம அர்ப்பணிப்போடு கூட நடத்தி, அதான் அந்த மீட்டிங்கில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நிறைய பேர் சிங்கர்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்க பாடி வராத ஒரு தேவ சமூகம் ஃபாதர் பெர்க்மன்ஸ் வந்த உடனே வந்துச்சு. எங்கன்னா சொல்வேன், நான் பார்த்துருக்கேன், உணர்ந்துருக்கேன். அவங்கெல்லாம் பாடுறாங்க, பாட தெரிஞ்சவங்க இசைக்கை வச்சுட்டு பாடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் தான் தேவ சமூகம் வந்துச்சு. நான் பொய் சொல்லலை, உண்மையாக தான் தேவ சமூகம் வருது. இந்த அர்ப்பணிப்புள்ள ஒரு இது இருக்கும். அந்த ஒரு தேவ சமூகத்து வருதா அப்படிங்கிற ஒரு உண்மைதான் நம்ம யோசிப்போம். நான் வசிப்பேன்னா, நான் நல்லா பாடுறேன்னா, நல்லா ரிலீஸ் போட்டிருக்கேன்னா, நல்ல குரல் வச்சுக்கணும் யோசிக்கக்கூடாது. அதெல்லாம் ப்ரொஃபஷ்னல். நான் சொல்கிறது ஆண்டருக்காக சமூகத்தை ப்ரெசன்ஸ் வரணும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு வேண்டாம். அப்போ இந்த சமயத்தில் நான் சொல்கிறேன், அப்போது நான் வந்து ஊழியத்துக்காக ஒரு விஷயத்தையும் மறைச்சேன். நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி ஊழியங்கள், எந்த ஊழியர்கள் மிஷினரிக்காக இந்த ஊழியங்கள் இல்லை, ஆனால் அந்த கொஞ்ச நாள் இல்லை, ஒரு சில நாட்கள் இல்லை. அந்த நான் கொடுத்தது பொதுவாக மாத்திரம் கொடுப்பேன். அப்போது எங்கள் சபையில் வந்து மிஷினரிக்காக ஒரு ஃபண்டு கல்வி பண்ணாங்க. அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் கொடுக்கணும்னு திரும்ப சபையில் கொடுக்கணும்னு நினைக்கிறதே கிடையாது. சபையில் சொன்னாங்க, அதெல்லாம் கொடுத்தாங்க கிடையாது. ஏற்கனவே தீர்மானிச்சிருந்தேன், மிஷினரிக்காக கொடுக்கணும். அது பெருமை மீட்டிங்கில் மிஷினரி கொடு அப்படிங்கிற தீர்மானம் எடுத்துருந்தேன். அது 500 ஆரம்பிச்சு 1000 ஆச்சு, 1500 ஆச்சு, 2000 வரைக்கும் பண்ணேன். 2000 வரைக்கும் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய சேலரி வந்து கட் பண்ணிட்டாங்க. 5000 கட்டிட்டேன். சொல்லுங்க, 2000 கொடுக்க வேண்டிய இடத்துல 5000 கட் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? அது 2000 திருப்பி ஏற்கனவே வந்து 5000 லாஸ்ட்டு, திருப்பி ஒன்று 2000 நான் லாஸ் பண்ணிக்க முடியுமா? ஏற்கனவே நான் கட் பண்ண என்ன பண்ணியிருக்கோம், தசமத்தை கட் பண்ணியிருக்கோம். நான் அதை தொடக்கூட இல்லை, அப்படியே கொடுத்தேன். ஆனால் இப்போ சமயத்தில் மிஷினரி ஃபண்டு நான் கட் பண்ணி போச்சு. ஏன்னா அதில் வந்து எனக்கு வந்து லீடிங் இல்லை. அன்றைக்கி உண்மையாக சொல்கிறேன், நான் கொடுத்து தான் அது வந்து எனக்கு ஏதோ ஒரு ரோஜமே இல்லாத ஒரு காரியமாக போயிடுச்சு. அது சில விஷயம்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, அதனால நான் விட்டுட்டேன். ரொம்ப கொரோனா டைமில் அப்பவும் கூட நான் கொடுக்காதனால எனக்கு வந்து இழப்பு அதிகம். நான் சொல்ல போகிறது கிடையாது, இழப்பு கர்த்தர் அறிவார். தேவ சமூகமாய் நான் நினைத்து நான் சொல்லுகிறேன், நான் கொடுக்காதனால எனக்கு நடந்த அவமானங்கள், இழப்புகள் அதிகம். ஆனால் எனக்கு அதுக்கு இழப்பு 7000 இழப்பு இருந்திருக்கணும். நான் அதை வந்து 5000 இழப்போடு முடிச்சுட்டேன். எனக்கு திருமணம் ஆகலை, இப்போ இல்லை, அப்போவே திருமணம் ஆகலை இல்லையா? அப்போது யாராவது ஒரு நல்ல ஒரு வயோதிகர், ஒரு எல்டஸ், உதயகுமார், உனக்குன்னு சேர்த்து அது ஒருத்தர் கூட என்று சொல்ல கிடையாது. ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அவங்க கூட நான் இல்லை. சொல்லியிருப்பாங்க, அப்படிப்பட்ட ஆட்கள் கூட நான் இல்லை. அப்படி நான் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்ன வச்சுக்கோங்களேன், அந்த பணத்தை வச்சுட்டு இன்றைக்கி எனக்கு மிஷினரி ஃபண்ட் நான் ரெடி பண்ணியிருப்பேன். மாதம் 2000 எனக்கு வந்து மிஷினரி ஃபண்ட் வருவாங்க, ரெடி பண்ணியிருப்பேன். இன்னொருத்தர் கொடுத்த தொகையை நான் எனக்கு ரெடி பண்ணியிருப்பேன். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, சில நாட்கள் முழு வார்த்தை நான் கேள்விப்பட்டேன், கத்தூரில் அடிச்சது போகாதா, கத்தூரில் அடிச்சது போதா. எங்கள் உடம்பு சரியில்லைனா கத்தர் அடிச்சாருன்னு அர்த்தமா? தயவு செய்து சொல்லாதீங்க. கத்த அடிக்கிறது தெரியுமா? யாருக்காக குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படுதோ, குற்றமில்லாத ரத்தம் சிந்துறோமோ, அப்போ கத்த அடிப்பார். அது நீங்கள் பாருங்கள், எனக்காக பார்த்துருக்கான்ட்டு. நான் வந்து சின்ன பையன், எனக்காக பெரிய பெரிய தலைகள்லாம் வந்து பெரிய ஆளுங்க இருக்காங்க. என்னுடைய உண்மையை வந்து நிராகரிக்கப்படும் போது ஆண்டு எனக்காக பேசினார். ஆவினின் ரத்தம் பேசினது போல எனக்காக ஆண்டு பேசினார். நான் உண்மையாக தைரியமாக சொல்லுவேன், நான் அப்படியே நம்ப மாட்டேன். கத்த அடித்தா நான் நம்ப மாட்டேன். ஏன் கத்த அடிக்க போகிறேன்னு? நான் என்ன தப்பு பண்ணேன்? அடிச்சது அப்போ அடிச்சிருக்கணும். நான் வந்து 5000 மிஷின் கட்டி கொடுத்தேன் இல்லையா, அப்போ அடிச்சிருக்கணும். நான் வந்து 2000 மிஷின் கட்டி கொடுத்தேன் இல்லையா, அப்போ அடிச்சிருக்கணும் தானே.
கொடுக்கும்போது அடிக்காத ஆண்டவர் கொடுத்து அடிக்கப்படுறா என்ன? எவ்வளோ வேதனையான வார்த்தைகள் நான் கேட்டிருந்தேன் மக்கள் நாட்களில். கர்த்தர் அடிச்சது போதாதா? இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, நான் சொல்கிறேன், இதே ஒரு வியாதி யாருக்காவது வந்ததுன்னு சொன்னால், பிரெயின் ஃபீவர் வியாதிக்கு பற்றி வரும்போது உடனே ஒரு சாட்சி அனுப்பணும் ஆண்டவர். சாட்சி அனுப்புற சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு என்கிட்ட பேசாது வந்தது. நான் பிரெயின் ஃபீவரானா உங்களுக்கு? ஆமாம். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? பிரெயின் ஃபீவர் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? என் தம்பி நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அவன் பிரெயின் ஃபீவர் வந்துச்சு. 3 வருஷம் அவனுக்கு நடந்து மறந்து போச்சுண்ணா. ஷாக் ஆகிட்டேன். 3 வருஷம் நடந்து மறந்து போச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சு என் வியாதியோட தன்மை என்னன்னு. நான் 3 நாள் 50 மட்டும் மறந்து போனேன். அப்போது ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக எனக்கு மீட்பை கொடுத்துருக்காரு. இந்த மக்கள் உணர்வது இல்லை. அப்போ சொன்னேன், ஒருவேளை நீங்கள் எல்லாம் என்ன ஹாஸ்பிட்டல் சேர்க்காமல் இருந்தால் கூட நான் உயிர் படிச்சிருப்பேன். அதான் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. விசுவாசத்தை புரிஞ்சிக்கிறது இல்லை. ஆனால் என் விசுவாசப்பட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி அசிங்கப்படுத்துகிறாங்க. நான் ஏன்னாவது அது இப்போ நான் ஒரு விஷயம் புரிஞ்சேன். ஒரு காரணத்தோடு தான் இங்கே வந்தேன். திருநின்றவன்ற பகுதிக்கு இங்கே ஊழியம் இருக்குது அப்படின்னு நினச்சி வந்தேன். ஆனால் இங்கே பார்த்தா இதை துரத்தி விடுகிற ஒரு அனுபவம் தான் இங்கே இருக்குது. ஸோ கிட்ட இருக்கேன், எனக்கு பணம் வந்துச்சு அப்படி சொன்னால் நான் இங்கே வந்து ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு போயிடுறேன். எனக்கு சபையில் ஊழியம் இல்லை, அதனால் சபைக்கு போக மாட்டேன். சபைக்கான இடத்த மாற்ற கிடையாது. ஆனால் மற்ற வேலைகளுக்காக நான் இடம் மாற்றி ஆகணும் இல்லையா? அதுக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கொள்கிறேன். ஸோ பொறாமைங்கிறது வந்து எப்படி வருது தெரியுமா? அடுத்தது கிடச்சிச்சு நினைக்காது. உங்களுடைய ஆட்கள் என்ன தெரியுமா? 70 வருஷம். அவருடைய ஆட்கள் என்ன தெரியுமா? அவனுக்கும் 20 வருஷம் தான். கொஞ்சம் 10 வருஷம் கூடி இருக்கும், குறைஞ்சிருக்கும். இல்லை 100 வருஷம் இருக்கும், 30 வருஷம் கூடி இருக்கும், குறைஞ்சிருக்கும். பலத்தின் மிகுதினால வேதம் சொல்லுது. அப்படிப்பட்டவனுக்கு ஆயுசு கூடுதல்னால அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. யோபு வியாதிப்பட்டான். உடனே என்ன சொல்கிறாங்க? நீ தப்பு பண்ணிட்ட. ஏன்னா என்ன புரிஞ்சிக்க முடியுதுங்க. இன்றைக்கி என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நீ தப்பு பண்ணாதான் ஆண்டவர் அடித்தார், நீ தப்பு பண்ணிட்டாதான் ஆண்டவர் அடித்தார். அடிச்சு போயிட்டேன். இன்னும் தப்பு பண்ண என்ன பண்ணிக்கணும்? என் பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுருந்துருக்கோம். வீடு விடுங்க. ஸ்காலர் சொல்கிறாங்க, சேர்த்துக்கிறத பற்றி ஒன்றுமே இல்லை. பணத்தை வச்சுக்கிட்டு இருந்தாலே பெரிய ஒரு மதிப்பு தான். வீடு வச்சுக்கிறது மதிப்பே கிடையாது. அந்த பணத்தை நான் ஃபண்டை போடாமல் எங்கேயுமே கொடுக்காம, யாரும் கொடுக்காம தசமம் மட்டும் கொடுத்துருந்தேன்னா மீதி 90% பணமும் எங்கிட்ட இருந்திருக்கும். அந்த பணத்தை நான் என்ன பண்ணிக்கலாம்? ஃபண்டு போட்டு வச்சுருந்தேன்னா எனக்கு எவன் கையிலையும் யார் கையும் ஏந்த வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி நான் யார் கையும் ஏந்தலை. ஆனால் அவ்வளோ பேர் நிச்சயமாக பேசுகிறாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் ஊழியமும் செய்யணும், அந்த ஊழியத்துக்கான தேவையை சந்திக்கப்படணும். இப்போ இந்த லைஃப் போய் கேட்குறீங்க, லைஃப்க்கான மைக்கு வந்து சிறப்பு பணம் வேணும். எங்கள் வீட்டில் பணம் நான் எங்கே போகிறது? நல்லா வேலை செய்யும்போது கஷ்டப்பட மாட்டேன். ஒரு பேக்கப் இன்னொன்று வாங்கிட்டோம், பேக்கப் வாங்கிப்பேன். இப்போ ஆடியோ வர முடியல, கேட்க முடியல, என்னால் பேச முடியல சத்தமாக. ஸோ அது ஒரு மைக் வேணும், வரல. இப்போ தானே கிருமினா ஒரு ஐபேடு கிடைச்சிது, அதுக்கான படமும் இருக்குது. அது எப்போ நான் தீர்க்க போகிறேன்னு தெரியல. கர்த்தர் நல்லவருங்க, கர்த்தர் நல்லவர். நான் தான் அதை சொல்லுவேன். கர்த்தர் நம்முடைய மனதை பார்க்குறாரு. நீ எந்த இதயத்தோடு செய்கிறன்னு பார்க்குறாரு. அதுதான் கர்த்தர் பண்ணணும். இதயத்தில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க? சும்மா மற்றவங்க பார்வைக்காக ஜாபத்தியாக பார்த்துறாருங்க. அது இதையும் அரசமாக கொடுக்கணும், அதான் ஆசீர்வாதம். நீ கொடுக்குறதே தெரியாதவங்களுக்கு எப்படி உங்கள் ஆசீர்வாதம் தெரியும்? நீ தசமாக கொடுக்குறேனே தெரியாத ஒருத்தர் எப்படி உங்களுக்கு தசமாக ஆசீர்வாதத்தை பேச முடியும்? நம்ம கொடுக்குறது தெரியக்கூடாது யாருக்குமே. அது ஆண்டவர் பார்க்குறாரு, ஆண்டு பலம் கொடுப்பாரு. நான் அதான் சொல்ல வந்தேன். ஏன் இதை இந்த சம்பவத்தில் எடுத்து வருகிறேன்னு சொன்னால், யாரை பற்றியும் புறப்படாது. ஒருத்தர் நிறைய பணம் வச்சுருக்கான், கார் வச்சுருக்கான், நிறைய பிளெஸிங்ஸ் இருக்குது. பொறாமல் படவே படாதுங்க. அவனுக்கு அனுபவிச்சிருக்கார் ஆண்டவர், அவ்வளோதான். கொடுப்பார் ஆண்டவர், கொடுப்பாரு. நான் சொல்கிறேன், நான் ஸ்பெண்டர் வண்டி வாங்கினேன். ஏதோ 20 வருஷம் 15 வருஷம் ஓடிட்டேன் வண்டியை. நினச்சிருந்தேன் அப்போவே அந்த வண்டியை மாற்றி அந்த வண்டி போய்க்கலாம். சரி, அது கூட வேணாம், கார் மாற்றிக்கலாம். இது எல்லாமே என்னுடைய வருமானம் மிகுந்த நேரத்தில் இருந்துச்சு. யாரும் சரி, யாரும் காரை மாற்றலையா? ஒரு காருக்கு 2 கார் வச்சுருக்காங்க. ஏன் நான் செய்யக்கூடாது? நான் மட்டும் தான் மிஷினரி ஃபண்டுக்குன்னு அழைக்கப்பட்டேன்னா சரி, நான் அதுக்காக மட்டும் அழைக்கப்பட்டேன்னா தான் பரவாயில்ல. நான் முடியுமே செய்யறதுனால ஃபேஸ்புக்கில் லைவ் 10 வருஷமாக போட்டுட்ருக்கேன். என் நியாயங்கள் நீதி ஆண்டவர் பார்க்குறாருங்க. மனுஷன் பார்த்து நான் தோல்வி பெற்ற ஊழியம் என்று சொல்லி கூட சொல்கிறாங்க நிறைய பேர். தோல்வி, ஊழியம் ஃபெயிலியர், டிசாஸ்டர், நோ ப்ராப்ளம். நான் உயிருள்ள நாட்கள் வரைக்கும் என்னால் எத்தனை லைவ் போட முடியுதோ, எத்தனை தேவ செய்தி அழிக்க முடியுதோ செய்கிறோம், அவ்வளோதான்.
அதுதான் என்னுடைய ஊழியம். யார் பார்க்குறாங்க, யார் பார்க்கல, கவலை இல்லை. ஒரு இந்த செய்தி மூலமாக அன்றைக்கி கொடுக்குறது தெரிஞ்சுக்கிட்டா சந்தோஷப்படுவேன். ஆனால் கருத்துக்கு தான் நம்ம கொடுக்குறோம், அதை புரிஞ்சுக்கணும். நேரமாக இருந்தாலும் நான் முடிச்சிடுறேன். நம்ம கொடுக்குறது ஆண்டவருக்காக கொடுக்குறோம். அதுக்கு மற்றவங்க அவங்களோட நம்மளோட ஆசீர்வாதமாக இருக்கான்னு பயப்படாதீங்க. இன்னொருத்தர் ஆசீர்வாதத்தை பற்றி பயப்படாது. ஐயோ நான் அவங்களுக்கு கிடச்சிச்சா, பொறாமையாயிடும். எரிச்சல் படக்கூடாது, பொறாமை வரக்கூடாது. கள்ளம் கபடம் இல்லாமல் வரணும். கள்ளம் நீங்கி காலமெல்லாம் மகிழ வேண்டும், கள்ளம் நீங்கி காலமெல்லாம் மகிழ வேண்டும், இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும், இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும், உந்தன் நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் இந்த நாமம் பாட வேண்டும். இன்னொரு வாசி முடிச்சுறேன். 16வது வசனம், சங்கீதம் 5வது சங்கீதம் 47வது சங்கீதம். ஆனாலும் தேவன் மன்னிக்கணும். ஆனால் 16ஆம் வசனம், ஒருவன் ஐஸ்வரனாகி அவன் வீட்டில் மகிமை பெறும்போது நீ பயப்படாது. அவன்கிட்ட கார் வந்துச்சு, வீடு வந்துச்சு, எல்லாத்தையும் கவலைப்படாதீங்க. அவ்வளோதானே. உங்களுக்கு தேவைன்னா கொடுத்துருப்பார் ஆண்டவர். வீடு வேணா கொடுத்துருப்பார், கார் வேணா கொடுத்துருப்பாரு. அவனோட நான் ஆசிரியப்படணுங்கிறது இட்ஸ் நாட் டிசைர், இட்ஸ் டிசாஸ்டர். ஆண்டவர் சித்தமாக இருந்தால் கொடுக்கணும். எஸ், யோபு போல ஆசிரியப்பட்ட சூழ்நிலை வரும், யோபு போல சவிக்கப்பட்ட சூழ்நிலை வரும். கர்த்தர் நமக்கு எழுதுறது இல்லை. நண்பர்களை புரிந்து கொள்ள மாட்டாங்க, நம்மளை தூக்கி எறிவாங்க, சபிக்கப்பட்டோன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் நிச்சயமாக நம்ம விடுதலை கிடையாது. ஒரு பரிசுத்தத்துக்கு மகிழ்ந்ததாக நீ பயப்படாத. யாரை பற்றியும் விடுது. இப்போ கள்ளம் கபடம் இல்லாமல் ஆண்டவர் நீயும் ஆண்டவர் கொடுக்குறீங்களா, அதை கொடுக்குறதா முடிஞ்சு போச்சு. அது எதுவும் வேண்டாம். கர்த்தர் ஆசிரியப்பாராக. தொடர்ந்து ஒழுத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிறைய காரியங்கள் இருக்கிறது. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசிரியப்பாராக. ஆமென்.